ஹித்ர் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் ஹித்ர் நபியிட்ட முசாபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டுனா அவங்க பெரிய பாக்கியவான் என்று கூட சொல்லப்படுகிறது. நாம் கூட பார்த்திருக்கலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை. அவர்கள் இன்னும் கூட உலகத்திலே வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் தர வேண்டும். மூசா நபி எப்படி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்களோ அது மாதிரி இது மாதிரி வாழக்கூடிய மகான்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும். ஒரு குர்ஆன்ல பான் இருக்குது, பே அப்படிங்கிற எழுத்து இருக்கு. அந்த எழுத்தை நீங்க மாத்திட்டு தே அலிப் பா தா தேங்கிற அந்த எழுத்தை எங்களுக்காக மாத்தி கொடுத்துருங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஒரே ஒரு எழுத்தை தான் நீங்க மாத்தணும். அப்படி மாத்திட்டீங்கன்னா எங்க ஊருக்கே பெரிய நன்மையா போய் சேர்ந்துரும் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து கேட்கிறாங்க. என்னால் முடியாது, என் இறைவன் எனக்கு அளித்த வேதத்திலே கை வைத்து அதை மாற்றக்கூடிய உரிமையை எனக்கு கூட இறைவன் தரவில்லை, அதனால் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஏன் அவங்க அப்படி மாத்த சொன்னாங்க? அந்த ஊர் தான் அந்தாக்கியா கிராமம். அவங்க போன ஊர் தான் இந்த ஊரு அந்தாக்கியாங்கிற கிராமம். அவங்க வயிறு பசியில சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டயே கேட்கறாங்க. ஊர் பேர் தெரியாத ஆளுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது, ஊர் பேர் தெரியாத ஆளுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு தரமாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனா துரத்தி அடிக்கிறாங்க. இவங்க வயிறு பசி தாங்காம பசியில அப்படியே ஊரு தெரு தெருவா சுத்தி வராங்க. நபிகள் நாயகத்திரத்துல ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள். அவங்க அந்தாக்கியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வராங்க. அந்தாக்கியாங்கிற கிராமத்துல இருந்து அவங்க வந்து நபிகள் நாயகத்திரத்துல கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்து தரணும், உங்களை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க நபின்னு ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்கின்றோம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நபிகள் நாயகத்திரத்துல அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வச்ச உடனே சரி என்ன நீங்க சொல்லுங்களேன், என்னதான் செய்யணும்னு கேட்குறீங்க, சொல்லுங்க, நம்ம அதை முடிந்தால் உங்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று சொன்ன உடனே அவங்க திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரா அல் கஹஃப் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே இறைவனால் ஓதி காட்டப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் எங்களுக்காக மாற்றி தர வேண்டும். ஒரு புள்ளி இருக்கக்கூடிய இடத்துல மேலே 2 புள்ளியை நீங்க வச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க ஊருக்கே நீங்க செய்த ஒரு நல்ல விஷயமா போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு புள்ளி கீழே இருந்துச்சுன்னா அது பா, அந்த புள்ளியை தூக்கி மேல 2 புள்ளியா வச்சோம்னா அது தாவா மாறிடும். பா அலிப் பா தா, பாவுக்கு ஒரு புள்ளி இருக்கும், தாவுக்கு மேலே 2 புள்ளி இருக்கும். இப்ப அந்த ஊருக்காரங்க வந்து என்ன கேட்கிறாங்க, குர்ஆன்ல பான் இருக்குது, பே அப்படிங்கிற எழுத்து இருக்கு, அந்த எழுத்தை நீங்க மாத்திட்டு தே அலிப் பா தா தேங்கிற அந்த எழுத்தை எங்களுக்காக மாத்தி கொடுத்துருங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஒரே ஒரு எழுத்தை தான் நீங்க மாத்தணும். அப்படி மாத்திட்டீங்கன்னா எங்க ஊருக்கே பெரிய நன்மையா போய் சேர்ந்துரும் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து கேட்கறாங்க. அந்தாக்கியாங்கிற ஊர்க்காரங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்னால் முடியாது, இது என்னால் முடியாது, என் இறைவன் எனக்கு அளித்த வேதத்திலே கை வைத்து அதை மாற்றக்கூடிய உரிமையை எனக்கு கூட இறைவன் தரவில்லை, அதனால் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஏன் அவங்க அப்படி மாற்ற சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம பார்க்கும்போது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே என்ன சொல்கிறான், அபவ் ஐயில் ஐயி போகுமா, 2 விருந்தாளிகள் அந்த ஊர்க்காரங்களிடத்திலே வந்தார்கள். மூசா நபியும் ஹித்ர் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னு 2 நபிமார்கள் அந்தஸ்திலே உள்ளவர்கள் ஒரு ஊருக்கு விருந்தாளியாக செல்லும் போது அந்த ஊர்க்காரங்கள் விருந்தளிப்பதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த 2 நபர்களையும் கவனிப்பதற்கு விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அது எந்த ஊருன்னு சொல்லும் போது அந்தாக்கியாங்கிற அந்த கிராமத்தை பற்றித்தான், அந்த ஊரை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப அந்த ஊர்வாசிகள் தான் நபிகள் நாயகத்துல வந்து கேட்கிறாங்க, அபவுங்கிற இடத்துல அத்தவுன்னு போட்டுருங்க. அவங்க வந்தாங்க, வரவேற்றார்கள், அவர்களை வரவேற்று விருந்தளித்து சங்கைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற வார்த்தையா போயிடும். மறுத்தாள்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாத்தி விட்டுருங்களேன், நான் உங்களுக்கு புண்ணியமா போயிடும் அப்படின்னு நபிகள் நாயகத்திலே வந்து ஒரு ஊர்க்காரர்கள் பேசியதை நாம் பார்க்கின்றோம். அது இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா அல் கஹ்ஃபினுடைய அந்த வசனத்தை பற்றித்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா 2 நபிமார்களை சந்திக்க வைத்து அந்த 2 நபிமார்களும் பேசிக்கொண்ட ஒரு வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்ன வரலாறு? மூசா நபிக்கு என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான், நாம் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஒரு வல்லுனர் என்று மூசா நபி நினைத்து கொண்டார்களாம் தங்களுக்கு தாங்களே.
அப்படிப்பட்ட அந்த மூசா நபியை அல்லாஹு தஆலா சோதிக்கிறதுக்கு விரும்புறான். அப்படிலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களோட பெரிய அழிவாளி இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஊருக்கு போங்க. அங்க இறையடியார் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு தெரிந்த நாணம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்று பார்ப்போம். நீங்கள் போங்க, அவரை போய் சந்திங்க அப்படின்னு மூசா நபி அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுறா. அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த ஹிதர் நபியை பத்தி சொல்லும் போது அவங்க மௌத்தே ஆகலையா, மௌத்தே கிடையாது. உலகத்துல மௌத்தாகாத, மௌத்தை சந்திக்காத சில நபர்கள் இருக்கிறாங்க. அதுல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும். அவங்க எப்போ வேணாலும் எந்த ஊருக்குனாலும் வரலாமா. நிறைய ஊர்களிலே அவர்களை பார்த்ததாகவும் மகான்கள் வலியுல்லாக்கள் எல்லாம் எழுதி வைத்திருப்பதை, கிதாபுகளிலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. மூசா நபியை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்ததாக. அவங்களுக்கு மட்டும் மௌத்தே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் மூசா நபியை போய் நீங்க பார்த்துட்டு வாங்க. அவங்கள பார்த்தா தான் உங்களுடைய அறிவு எந்த கெப்பாசிட்டியில இருக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு உடனே சரின்னு எஸ்ன்னு தன்னுடைய நண்பரை அழைச்சிக்கிட்டு, மூசா நபிக்கு பக்கத்துல அவங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பார். அவங்க பேர் வந்து எஸ்ஆர். அவரை கூப்பிட்டுட்டு கையில பிடிச்சிக்கிட்டு, வா நம்ம 2 பேரும் ஒரு ஊருக்கு போயிட்டு வருவோம். எங்க கூப்பிடுறீங்க? வாப்பா பரவாயில்ல, ஊருக்கு போவோம். சரி, சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வேண்டாமா? இருங்க, நான் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு ஒரு மீனை சமைச்சு எடுத்துட்டு வர. அந்த எஸ்ஆர் என்ன செய்யறாரு? ஒரு மீன் சமைச்சு. இப்போ அல்லாஹ்ட்ட வந்து மூசா நபி மறுபடியும் கேட்கறாங்களா, நீ ஒரு ஊருக்கு போக சொல்றிய, அந்த நபர் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க நிறைய பேர் இருப்பாங்களே, நீ சொல்ற ஆள் இந்த ஆள் தான் அல்லது இந்த இடத்துலதான் அவரை பார்க்கணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ன உடனே மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவு போடுறான். நீங்க கொண்டு போன சாப்பாடு அது காணாமல் போகும். எந்த இடத்துல காணாமல் போகிறதோ அந்த இடம்தான் நீங்கள் அவரை கண்டுபிடிக்கப்பட வேண்டிய, அவரை தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் சொன்ன உடனே இவங்க சமைச்சு மீன் எடுத்துட்டு போறாங்க. அது சமைக்கப்பட்ட மீன், உயிரெல்லாம் இருக்காதுலாம் இல்லையா, அந்த மீனை கூடையில வச்சு எடுத்துட்டு போறாங்க. 2 பேரும் நடந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் களைப்பு, அவங்களுக்கு அலுப்பு தாங்க முடியாம ஒரு பாறையில படுத்து தூங்கிடுறாங்க. 2 பேரும் தூங்கிடுறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த எசர் ஒரு அற்புதத்தை பார்க்கிறார். என்ன அற்புதம்னா, சமைச்சு எடுத்துட்டு வந்த மீன் உயிர் வந்து மறுபடியும் துள்ளி குதிச்சு கடலுக்குள்ள போகுது. சமைச்சு கொண்டு வந்த மீன் அது மறுபடியும் உயிரோடி எழும்பி அது துள்ளி குதிச்சுக்கிட்டு எங்க போகுது? கடலுக்கு உள்ள போகுது. இவர் வந்து சரி மூசா நபி தூங்குறாரு, அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம நண்பரை இப்போ எழுப்ப வேண்டாம், நம்ம எப்போ அவர் எழுந்திருக்கிறாரோ எழுந்திரிச்சதுக்கு பிறகு இந்த விஷயத்த சொல்லிக்குவோன்னு அப்படியே இருக்கிறார். ஆனா மூசா நபி எழுந்திரிச்சதுக்கு பிறகு இவர் மறந்துட்டாரு சொல்றதுக்கு, இந்த விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டாரு. மறுபடியும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூசா நபி கேட்கறாங்க, என்னப்பா கொண்டு வந்த சாப்பாடை கொஞ்சம் எடு பார்ப்போம், கொஞ்சம் என்ன செய்வோம் சாப்பிடுவோம், ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க கொஞ்சம் சாப்பிடுவோன்னு உடனே, ஐயோ நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கே மறந்துட்டேன், நம்ம கொண்டு வந்த சாப்பாடு மீன் இருக்கா இல்லையா, அந்த மீன் நம்ம ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தோமே அந்த இடத்துல துள்ளி குதிச்சு என்ன செஞ்சிருச்சு? கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய அற்புதம், நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஐயையோ, இந்த விஷயம் தானே அல்லாஹ் எனக்கு சொல்லி காட்டிய விஷயம், அந்த இடத்துல தானே நம்ம அந்த ஆளை தேடணும், நீ இவ்வளவு தூரம் நடக்க விட்டுட்டியன்னு மீண்டும் திரும்ப நடந்து போய் அந்த இடத்துல போய் பார்க்கறாங்க. அங்கே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு கப்பலும் தயாரா இருக்கு. அவங்க ஏறுறதுக்காகவே நின்ன மாதிரி ஒரு கப்பல் என்ன செய்யுது? தயாரா இருக்குது. 2 பேரும் கப்பல்ல ஏறுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, நீங்க ஒரு மாதிரியான ஆளு, நான் ஒரு மாதிரியான ஆளு, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு தெரியல, ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான்னு வேற சொல்றீங்க, உங்களை அழைச்சிட்டு போறது என் கடமை வேற, இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்றீங்க, ஆனா ஒரு 3 கண்டிஷன், 3 தடவை தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன், 3 தடவைக்கு மேல அந்த சான்ஸை நீங்க மீறிட்டீங்கன்னா என்னை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. 3 தடவை 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி. 3 கேள்விக்கு மேல கேட்டுட்டீங்க, தாண்டிட்டுனா உங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்களும் நானும் பிரிஞ்சிடணும், இதுதான் உத்தரவு. கண்டிஷனுக்கு ஓகேன்னா கப்பல்ல ஏறுங்க, கண்டிஷனுக்கு ஓகேன்னா என்ன செய்யுங்க? கப்பல்ல ஏறுங்கன்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களும் சேர்ந்து கப்பல்ல ஏறுறாங்க. போட்டு நல்லா போய்கிட்டே இருக்குது. கப்பல்னா பெரிய கப்பல் கிடையாது, இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போற மாதிரி அந்த இது சின்ன இது போய்கிட்டே இருக்கு. போய் அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சும்மா இல்லாம ஒரு உளியை எடுத்து கப்பல்ல என்ன செய்யறாங்க? நம்மளை கரை சேர்த்துச்சேன்னு கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லாம ஏறின கப்பலை உடைச்சு விட்டுட்டு இறங்குறாங்க. ஓட்டை போட்டு விட்டுட்டு என்ன செய்றாங்க? இறங்குறாங்க. மூசா நபிக்கு வந்ததே கோவம், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, உடனே கோவம் வந்துடும் அவங்களுக்கு. எதையாவது அநியாயத்தை பார்த்தா பொங்கி எழுங்கன்னு அப்படின்னு வந்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை உடனே கோவப்பட்டு கேட்கறாங்க, என்ன நம்மளை கொண்டு வந்து விட்ட கப்பலை உடைக்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு உடனே நான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது? செட் ஆகாது,
கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது என்ன ஏதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு நடந்து போறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் ஓடி வரான், ஒரு சின்ன பையன் ஓடி வரான். கழுத்தை பிடிச்சி திருவி அப்படியே அந்த சின்ன பையனை மவுத்தாக்கிட்டாங்க. கழுத்தை பிடிச்சி சின்ன பையனை அப்படியே உடச்சு என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி அந்த சின்ன பையனை அப்படியே மவுத்தாக்கிறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு கோவம், என்ன கப்பலை உடைச்சிங்க பரவாயில்ல, இப்போ விளையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஓடி ஆடி நிற்கக்கூடிய ஒரு பையனை போய் என்ன செஞ்சிட்டீங்க, கழுத்தை பிடிச்சி திருவி மவுத்தாக்கிட்டீங்களா, கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? வெயிட் பண்ணுங்க. 2 நம்பர் 2 1 இப்போ நம்பர் 2 2 தடவை கொஸ்டின் கேட்டீங்க, வெயிட் பண்ணுங்க, வாங்க போய்கிட்டே இருப்போம்னு கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங், ஒரு வீடு இருக்கு. இப்ப அந்த ஊர்ல கரை சேர்ந்து இறங்கி போயிட்டாங்கல்ல, கரையை தாண்டி ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊர் தான் அந்தாக்கியா கிராமம். அவங்க போன ஊர் தான் இந்த ஊரு அந்தாக்கியாங்கிற கிராமம். அவங்க வயிறு பசியில சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டே கேட்கறாங்க. ஊர் பேர் தெரியாத ஆளுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது, ஊர் பேர் தெரியாத ஆளுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு தரமாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனா துரத்தி அடிக்கிறாங்க. இவங்க வயிறு பசி தாங்காம பசியில அப்படியே ஊரு தெரு தெருவா சுத்தி வராங்க. ஒரு தெருவுல ஒரு பில்டிங் உடஞ்சு கிடக்கு, ஒரு கட்டடம் உடஞ்சி கீழே கிடக்குது. இவங்க மூசா நபிட்ட சொல்றாங்களா, வாங்க அதை சரி செய்வோம், அந்த பில்டிங் என்ன செய்வோம், கொஞ்சம் நல்ல சரி பண்ணி வச்சுட்டு போவோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நமக்கு சாப்பாடே போட மாட்டேன்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். இவங்க ஊரை போய் அதுல உடஞ்சு கிடக்கிற பில்டிங்க போய் நீங்க சரி பண்ணணும்னு சொல்றீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? 3வது முடிச்சு, இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கு என்ன செய்யாது, செட் ஆகாது, நீங்க உங்க ரூட்ல போக வேண்டியதா, நான் எங்க ரூட்ல போனேன். சரி, தெரியாம தான், எனக்கு தெரியாம நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்துட்டேன், எனக்குள்ள நானும் அவ்வளவுதான், இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அதுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இதுதான். சரி, இப்போ அந்த பதில கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த 3 விஷயத்தை எதுக்கு செஞ்சீங்கன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல, ஏன் இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுறேன், நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிடலான்னு உடனே இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, கப்பல் நாம் ஏறி வந்தோம், அதிலே நான் துளையிட்டேன், ஓட்டையிட்டேன், கப்பலை சேதப்படுத்தினேன். உண்மைதான், சேதப்படுத்துவது கூடாதுதான். ஆனால் நான் எதற்காக சேதப்படுத்தினேன் என்று சொன்னால், இந்த கப்பல் அடுத்த ஸ்டாப்புக்கு போகும்போது அங்க அநியாயக்கார மன்னன் ஒருத்தன் இருக்கிறா, அவன் நல்ல கப்பல் ஏதேனும் வந்தது என்று சொன்னால் அந்த கப்பலை அபகரித்துக் கொள்வான். அந்த கப்பல் சேதப்பட்டிருந்தது என்று சொன்னால், ஓட்டையிடப்பட்டிருந்தது என்று சொன்னால் அந்த கப்பலை விட்டு விடுவான். எனவே இந்த கப்பலை ஓட்டக்கூடிய இந்த நபர் ஏழ்மையான நபர், இந்த கப்பலை வைத்துத்தான் இவர் பிழைப்பே நடத்தி கொண்டிருக்கின்றார், நம்மால் இவருடைய பிழைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். அடுத்த கரையில மன்னன் இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா யார் உத்தரவிட்டால்? அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், இவரை பாதுகாத்து விடு, இவருடைய போட்டு அந்த மன்னன்ட்ட போய் சேர்ந்துடக்கூடாது, இவரை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். எனவே நான் ஊழியால் அந்த கப்பலை துளையிட்டேன், அவன் பாதுகாப்பாக மன்னனை தாண்டி சென்று விட்டிருப்பான். எனவே இது அல்லாஹ் எனக்கு உத்தரவின் பேரிலே நான் அதை செய்தேன், விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இதாவது பரவாயில்ல, ஒரு பையனை கொலை செஞ்சீங்களா, அது எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க சொல்றாங்க, இந்த பையனை இறைவன் தான் கொலை செய்யுமாறு எனக்கு உத்தரவிட்டான். இந்த பையனால் இவருடைய பெற்றோர்களுக்கு தொந்தரவு வரும், தொந்தரவு வருவது மட்டுமல்ல, இந்த பையன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருக்கின்றான், முஷ்ரிக்காக இருக்கின்றான், காபிராக இருக்கின்றான். இவன் வளர்ந்து வந்தான் என்று சொன்னால் அநியாயம் செய்வது மட்டுமல்ல, இவருடைய பெற்றோர்களையே முஷ்ரிக்காக மாறுமாறு வற்புறுத்தி தொந்தரவு பண்ணுவான். எனவே இஸ்லாமிய பெற்றோர்களை இவன் கொடுமை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், இவனை கொலை செய்யுமாறு அவர்களுக்கு நான் வேறு குழந்தையை கொடுத்துக் கொள்கிறேன், இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதின் பேரிலே அந்த குழந்தையை நான் கொலை செய்தேன் என்று மூசா நபிக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிய வைத்ததை இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா கஹ்ஃபிலே இந்த கதை, இது நான் சொல்வதை அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்க வேணா சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து அப்படியே வாசிச்சு பாருங்க. 16வது ஜுஸுவினுடைய ஆரம்ப பகுதியினுடைய தமிழாக்கத்தை வாசித்து பாருங்கள். இந்த இது அப்படியே அல்லாஹ் தஆலா தமிழிலே சொல்லி இருப்பதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 16வது ஜுஸுவினுடைய தமிழ் குர்ஆனை எடுத்து நீங்கள் வாசித்து வேண்டால் நீங்கள் வீட்டுக்கு சென்றதுக்கு பிறகு பாருங்கள். அப்ப 3வது ஒன்று செஞ்சீங்களே, அது எனக்கு என்னன்னு புரியலையே அப்படின்ன உடனே, அந்த உடைந்து கிடந்த இடிபட்டு கிடந்த அந்த பில்டிங்குக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் 2 சின்ன அனாதை பிள்ளைகளுக்கு உரியது. அவங்க இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இந்த பில்டிங் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த புதையல் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியே தெரிஞ்சிச்சுன்னா
இந்த ஊர்ல உள்ள வேற யாராவது அந்த புதையலை எடுத்து அனுபவித்துக் கொள்வார்கள். அந்த பிள்ளைகளுக்கு போய் அந்த புதையல் சேராது. எனவே அந்த புதையலை பாதுகாக்குமாறு அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த அனாதை பிள்ளைகளுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த பில்டிங்கை நீங்க சரி செஞ்சுட்டு போங்கன்னு உத்தரவிட்டார். எனவே நான் சரி செய்தேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லியதாக, இதுதான் இறைவன் எனக்கு வழங்கிய நாணம், அதனால் நான் செய்தேன். உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை நீங்கள் செய்கிறீர்கள், அல்லாஹ் எனக்கு எதை அளித்தானோ அதை நான் செய்கிறேன் என்று ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹிதர் நபியிட்ட முசாபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டுனா அவங்க பெரிய பாக்கியவான் என்று கூட சொல்லப்படுகிறது. நாம் கூட பார்த்திருக்கலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை. அவர்கள் இன்னும் கூட உலகத்திலே வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் தர வேண்டும். மூசா நபி எப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்களோ அது மாதிரி இது மாதிரி வாழக்கூடிய மகான்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும். ஒரு நபியை கூட அல்லாஹ் தஆலா ஒரு மகான்கிட்ட அனுப்பி 25 நபிமார்களுடைய பட்டியலில் ஹிதர் நபி பெயர் வரல. அவங்கள நபின்னு கூட சிலர்கள் சொல்லவில்லை, ஆனாலும் நபி என்று சிலர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இல்முடைய ஒரு இல்மாலியை போய் நீங்கள் சந்தித்து வாருங்கள் என்று ஒரு நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் என்று சொன்னால் நாமும் அதுபோன்று வாரந்தோறும் வியாழக்கிழமைனா ஒரு இஸ்லாத்துல மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க, வாரத்துல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு மகானை சந்திக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திங்க. யாரையாவது ஒரு ஆளை போய் பார்த்து அவங்களுக்கு முசாபா செஞ்சு அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்தீங்கன்னா அவங்க செய்யறதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். நம்ம அமைதியா இருக்கணும். அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா சில அறிவு நாணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் என்பதைத்தான் இத்தகைய திருக்குரான் வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே சூரத்துல் கஹ்ஃபை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஓதுவது சுன்னத். அந்த சுன்னத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃபை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திலே, அவருடைய ஆயுளிலே, அவருடைய உடல் நலத்திலே பிரகாசத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதாக இந்த சூராவினுடைய தாத்பரியத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அத்தகைய பாக்கியத்தையும் வாரந்தோறும் நாம் பெற வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபை வாரந்தோறும் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.